உடுமலை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் சரணடைந்துள்ளனர். SSI சண்முகவேலை வெட்டி கொலை செய்ததாக மூர்த்தி, அவரது மகன் தங்கப்பாண்டி கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொரு மகன் மணிகண்டனுக்கு வலை வீசி வருகின்றனர். திருப்பூர் உடுமலை அருகே சிக்கனூத்துவில் தந்தை மகன்களுக்கு இடையிலான தகராறை விசாரிக்க சென்றபோது SSI கொலை செய்யப்பட்டார். நேற்று காலை SSI சண்முகவேலை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிய 3 பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு ராமதாஸ் தரப்பு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும். அவரது பதவிக்காலம் மே 28 அன்றுடன் நிறைவு பெற்றது. அவர் தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக் கொண்டு செயல்படுகிறார். அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உள்ளது. குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பொதுக்குழுவை அன்புமணி கூட்டியுள்ளார் என தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் படத்தை எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விஜயகாந்த் படத்தை எக்காரணம் கொண்டும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது. கூட்டணிக்கு வரும்போது வேண்டுமானால் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியும் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாது. சினிமாவில் விஜயகாந்த் புகைப்படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலம் சாய் பாசா என்ற இடத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு பரப்பும் வகையில் ராகுல் பேசியதாக பிரதாப்குமார் என்பவர் ராஞ்சி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். பிறகு இந்த வழக்கு சாய்பாசாவில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி ராகுலுக்கு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் ராகுல் முறையீடு செய்தார். ஆனால் ஜூன் 26ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என ஹைகோர்ட் கூறியது. அன்றைய தினம் வேறு வேலை உள்ளதால் ஆகஸ்ட் 6இல் ஆஜராக அனுமதிக்கும்படி ராகுல் தரப்பில் விடுத்த கோரிக்கையை கோர்ட் ஏற்றுக்கொண்டது. இதன்படி சாய்பாசா சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்ரியா ராணி திக்கா முன்பு ராகுல் ஆஜரானார். அப்போது ஜாமீன் வழங்கும்படி ராகுல் தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இவ்வளவு பெரிய குற்றத்திலிருந்து தப்ப முடியாது என்பது நன்கு தெரியும். ஆனாலும் அதை செய்கிறார்கள் ஏன்? இந்த சம்பவம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என போலீஸ் சிறப்பு SI கொலை சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சீருடையில் இருந்த போலீஸ் சிறப்பு SI சண்முகவேல் கொல்லப்பட்டுள்ளார். இது நமது சமூகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும். குறிப்பாக கீழ் மாவட்டங்களில் உள்ள துணை ஆய்வாளர் மற்றும் அதற்கு கீழே பொறுப்பு வகிப்பவர்கள் உட்பட அனைத்து போலீசாரும் தொழில்நுட்ப ரீதியாக ஆயுதம் ஏந்திருக்க வேண்டிய நேரம் இது. லேசர் துப்பாக்கிகள், பாடி கேமராக்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கிகள் கொள்முதல் அதிகரித்தல், சிறந்த ரோந்து கார்கள், மிக முக்கியமாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள காலியிடங்களை நிரப்ப வேண்டும். போலீசார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு நண்பர் இல்லாமல் தனியாக செல்லக்கூடாது என அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் படத்தையோ ஆளுங்கட்சியின் கொள்கை சித்தாந்த தலைவர்களின் புகைப்படங்களையோ பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் K வினோத் சந்திரன், NV அஞ்சாரியா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, P வில்சன், அபிஷேக் மனு சிங்வி வாதாடினார். பின்னர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறும்போது, தலைவர்கள் பெயரை வைக்கக்கூடாது என்றால் அனைத்து திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஸ்டாலின் பெயரிலான திட்டத்தை மட்டும் CV சண்முகம் எதிர்ப்பதை ஏற்க முடியாது. ஒருவரை மட்டும் எதிர்ப்பது ஏன்? அரசியல் கால் புணர்ச்சிக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் மோதலை தீர்க்க நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த அனுமதி அளித்த நீதிபதிகள் 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த CV சண்முகத்திற்கு உத்தரவிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக ஜப்பான் செல்கிறார். ஜப்பான் பயணத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடியின் முதல் சீன பயணம் இதுவாகும். ஷாங்காய் உச்சி மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புத்தினுடன் சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சீனா கல்வான் பள்ளத்தாக்கில் தாக்குதல் நடத்தியதற்கு பின் முதல் முறையாக பிரதமர் மோடி சீனாவுக்கு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.